நான் சின்ன வயசுலலாம் ஒரு விஷயம் நான் வியந்து போவேன். என்னென்னா, மாங்கல்ய தாரணம்ங்கிறது நம்மளவா பண்ணிக்கும்போது ஸ்மார்த்தாளுக்கு ஒரு மாங்கல்யம்னு உண்டு, வைஷ்ணவாளுக்குன்னு ஒரு மாங்கல்யம் உண்டு. அது ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கு. வைஷ்ணவாளுடைய திருமாங்கல்யத்தில் அது திருமண் இருக்கும், சங்கு சக்கரம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஸ்மார்த்தாளுக்குன்னு அது இந்த சின்னங்கள் இருக்கும். தமிழ்நாட்டில் நீங்கள் ஏனைய கம்யூனிட்டிஸ் அவளுக்குள்ளே பார்த்தாலும் அவளுக்கு ஒரு இது உண்டு. வியந்து போன விஷயம் என்னென்னா, ஒரு காலகட்டம் வரைக்கும் கேரளத்தில் திருமாங்கல்யம்ங்கிற கான்செப்ட் இல்லைங்கிறது. அப்போ விசாரம் பண்ணும்போது ஒரு விஷயம் அடியேனுக்கு என்ன புலப்பட்டதுன்னா, வேதத்தில் திருமங்கல்யத்துக்கு மந்திரமே கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? மகாபாரதம் சொல்ல சொன்னால் நீர் ஒன்ன மாதிரி ஒரு உபன்யாசம் அக்கப்பூர் பேசுகிறவர் பார்த்ததே கிடையாது சுவாமி. இங்கே வேதத்தில் மந்திரம் உண்டா? மாங்கல்யம் கட்டும்போது என்ன மந்திரம் சொல்கிறா? மாங்கல்யம் தந்து நானேனா இல்லையா? ஏஆர் ரஹ்மான் கூட அலைப்பாயுதையில் டியூன் போட்டிருக்காரு, அதுக்கு பிரமாதமாக போட்டிருக்காரு. ஏன்னா அது வேத மந்திரமே இல்லை, அதனால் அவர் டியூன் போட்டிருக்காரு. பின்ன நம்ம மாங்கல்ய தாரணத்துக்கு தானே முகூர்த்தம் பார்க்குறோன்னா தப்பு. கன்னியகா தானத்துக்கு தான் நம்ம முகூர்த்தம் பார்ப்போமே ஒழிய மாங்கல்ய தாரணத்துக்கு இல்லை. மாங்கல்ய தாரணம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுனா கூட பரவாயில்ல, உள்ளே கட்டிட்டா பெட்டர். ஓஹோ, அப்படின்னா மாங்கல்ய தாரண வேதத்தில் இல்லையான்னு கேட்டால் நல்ல விஷயம் தெரிஞ்ச புரோஹிதாள்கிட்ட போனேன்னா சொல்லுவா, மாங்கல்ய தாரணம்ங்கிறது நமக்கு வைதீக முறையில் வரவே இல்லை. கன்னியகாதானம் ரொம்ப முக்கியம். அந்த பெண்ணு பிள்ளையை வச்சுட்டு கன்னியகாதானம் பண்ணுறது பாணி கிரகணம்னு பேர். நுகத்தடியை வச்சு சொட்டு சொட்டா ஜலம் விடுவா பாருங்க, அது அபாலா மந்திரம்னு பேர். பிடி சுத்தி போடுறது என்ன, அதெல்லாம் வேதத்தில் இருக்குது. மாங்கல்ய தாரணம் இல்லை. ஓஹோ, இப்போ அது ஏன் சுவாமி முன்னாடியே சொல்லியிருக்கப்படாதான், எங்களுக்கு எவ்வளவோ ரூபா மிச்சமாக இருக்குமே, நாங்கள் அதுக்கு 8 பவுனுக்கு இல்லை வாங்கி வச்சுருக்கோம்னா அது ஏன் போட்டுக்கிறோம்? போட்டுண்டா நன்னா இருக்குங்கிறதுக்காக தான். ஏன்னா நன்னாவா இல்லை, நன்னா தான் இருக்குது போட்டுண்டா. அதனால் வெகு காலமாக திருமங்கல்யம் வந்துன்னு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வேத காலத்தில் இல்லை, கேரளத்தில் இல்லை, அதனாலேயோ என்னவோ நான் நினச்சேன். அப்புறம் பிற்காலத்தில் ஒருத்தர் என்ன சொன்னார், இல்லை இல்லை மற்றவா கொண்டாடுற விதத்தில் நம்மளும் கொண்டாடணும்னு. இங்கே கேரளத்திலும் அதாவது மலையாளம் பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறா, ஒரு செயினில் ஒரு அழகான ஒரு பெண்டன்ட்டோட ஒரு மாலை மாதிரி போட்டுக்கலாம். திருமங்கல்யம்னு சொல்ல முடியாது. அது என்ன தெரியுமா? ஆலிலை கிருஷ்ணர். அதனால் இந்த மார்க்கண்டேயர் கண்ட ஆலிலை கிருஷ்ணர் எங்கே இருக்காருன்னா ஒவ்வொருத்தரின் நெஞ்சிலும் இங்கே இருக்கார். அப்பேற்பட்ட அந்த ஆலிலை கிருஷ்ணரை மார்க்கண்டேயர் தான் பார்த்தத அனுபவத்தை சொல்றார். வியந்து போன பாண்டவாளுக்கு சொல்றார், அவ்வளவெல்லாம் வியப்பு வேண்டாம், அன்னைக்கு நான் பார்த்தவனே இன்னைக்கு என் கதையை கேட்டு இருக்காருன்னார். அப்பேற்பட்ட கிருஷ்ணனோடு சம்பந்தப்படுத்தி சொன்னார். அதுதான் கிருஷ்ணாவதாரத்துக்கே பெருமை. ஆளுக்காளு வந்து சொல்லிட்டு போவா, இந்த கிருஷ்ணரை பார்க்குறேளே அவர் தான் பரபிரம்மம், அவர் தான் பரபிரம்மம் சொல்லிட்டு போவா. ஆனால் ஒருத்தரும் நம்ப மாட்டான். கிருஷ்ணாவதாரத்தில் அர்ஜுனனே நம்ப மாட்டான். இதுவா இந்த கிச்சுக்குட்டியா, ஐயே என்னோட உட்காந்து விளையாடிட்டு இருக்கான், இவனா பரபிரம்மங்கிறேள் கேட்டுண்டே இருப்பான் கேள்வி. பவுண்டரக வாசுதேவன் ஒருத்தர் தான், அது பாகவதத்தில் வரும். அவன் என்ன பண்ணிவிட்டா, ஒர்க் ஷாப்பில் போய் ஒரு சக்கரத்தில் ஒரு மோட்டர்லாம் அட்டாச் பண்ணி சக்கரம் சுற்றுற மாதிரி ஒர்க் ஷாப்பில் போய் 2 கையெல்லாம் வச்சா மாதிரி அதெல்லாம் பண்ணிவிட்டான். கிருஷ்ணரை அவர் சொல்லிகிட்டே இருப்பார், நான் தான் பரபிரம்மம், மலையை தூக்குறேன் பாருங்க, பாம்பு மேலே நாட்டியம் பண்ணுறேன் பாருங்க, ஒருத்தரம் நம்ப மாட்டான். ராமாவதாரத்தில் வித்தியாசம். அவர் என்ன சொல்கிறார், ஆத்மானம் மானுஷம் மன்னியே, நான் மனிதன் தான், உங்களைப் போல் 2 கை உள்ளது. எனக்கும் என் பொண்டாட்டி தொலைஞ்சு போய்ட்றா பாருங்க, அவள் தொலைஞ்சா நானும் அழறேன் பாருங்க, நானும் மனிதன் தானே சொல்லிகிட்டே இருப்பார். ஒருத்தர் நம்ப மாட்டா. ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுக்குறார். எடுத்தா அன்னு சராச்சரங்களை வைகுண்டத்தேற்றி பின்னாடி வர சராச்சரங்களை காரிய வைகுண்டத்துக்கு ஏற்றுறார். அதனால் அவர் நான் மனிதன்னு சொல்கிறார், தெய்வத்தன்மை எடுத்து காண்பிக்கிறார். கிருஷ்ணர் எல்லாம் பண்ணி காமிக்கிறார். பார்க்குறவாள்லாம் இவன் சாதாரணப்பட்டவன் நினைக்கிறான். ஏன்னா இவன் தெய்வம் நினச்சிருந்தா துரியோதனன் தூது வந்த கிருஷ்ணரை கட்டி பார்க்கணும்னு நினச்சிருப்பானோ? நினச்சிருக்க மாட்டான். அதனால் மாற்றி வரோம். நீங்கள் கிருஷ்ணரை பார்த்து பரபிரம்மங்கிறார், வியந்து போகிறா இவாள்லாம். இன்னும் மேலே கதை இருக்கா அப்படி நீங்கள் என்ன கேட்க வேண்டாம். அவள்லாம் மார்க்கண்டேயரை கேட்டா, மார்க்கண்டேயர் இன்னும் பாக்கி இருக்குன்னார். அப்போ தான் சொல்ல ஆரம்பித்தார், பரீட்சித் அப்படின்னு ஒரு மகாராஜா அயோத்தியாவை ஆண்டானாம். இந்த பரீட்சித்து வேற, நமக்கு பிரசித்தமான பரீட்சித்து வேற. பரீட்சித்திலே நிறைய பரீட்சித்து இருக்கா. சுவாமி பரீட்சித்துனா ஒருத்தர் தானே நினச்சா, பரீட்சதே பரீட்சித், சுற்றி பார்க்க தெரிஞ்சவருக்கு பரீட்சித்துன்னு பேர். இப்போ நம்ம கதை வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன்.
கதை சொல்கிறவர் சுமாராக சொல்கிறாருன்னு வச்சுக்கோ, நீங்கள் அவ்வளோலாம் தேடவே வேண்டாம், இப்படியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ இருக்கா மாதிரியே இருக்குதுன்னு வச்சுக்கோ. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி யாராவது சேரில் வந்து உட்காந்துனாலோ பின்னாடி யாராவது வந்து உட்காந்துனாலோ தேடிகிட்டே இருந்தேன். அதாவது சுற்றி சுற்றி பார்க்குறோம் இல்லையா, அந்த விதத்தில் நம்மளும் பரீட்சித்து தான். அதனால் அந்த பரீட்சித்துன்னு ஒருத்தர் அயோத்தியாவை ஆண்டார். அவர் ஒரு முறை வேட்டையாடுவதற்கு சென்றார், ஹண்டிங். அந்த காலத்தில் லைசன்ஸ் எல்லாம் உண்டு. நீங்கள் உடனே பீட்டாவை கூட்டுன்னு வந்து அனிமல் ரைட்ஸ் படி அனிமல்ஸை வேட்டையாடலாமான்ல என்ன கேட்காதீங்க, கிரந்தத்தில் இருக்குது வேட்டையாண்டார். இன்றைக்கும் யூஎஸில் அமெரிக்காவில் சில மாநிலங்களில் ஹண்டிங் யூ கேன் ஒப்டெயின் லைசன்ஸ் அண்ட் ஹண்ட். ஏன்னா அங்கெல்லாம் ஜாஸ்தி மானம் எடுத்துன்னா கவர்மெண்ட்டே கூட்டு சொல்லுவா, எப்படியாவது மானெல்லாம் கொஞ்சம் கொண்டுடுவோங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதனால் அந்த காலத்தில் ஹண்டிங்னு உண்டு. இந்த ராஜா ஹண்டிங் பண்ண ஆரம்பிக்கும் போது போகிற வழியில் அழகான ஒரு பெண்ணை பார்த்தார். வியந்து போயிட்டார். அந்த காலத்து ராஜாக்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, எங்கேயாவது போவா ஒரு பெண்ணை பார்த்துருவா. பெண்ணை பார்த்த உடனே அவள் மீது காதல் கொண்டார் ராஜா. உன்னை மணந்து கொள்வேன்னு சொன்னார். கல்யாணமும் பண்ணிட்டார். ஆனால் அந்த பொண்ணு ஒரு கண்டிஷன் போட்டா, நீங்கள் எங்கே என்ன ஜலத்தையே காமிக்கப்படாது, ஜலம் எங்கே நீங்கள் காமிக்கவே கூடாது. இப்படிலாம் இருக்க முடியுமா வாழ்க்கையில்? ராஜா என்ன பண்ணி விட்டார், இது நீங்கள் சந்தனு மகாராஜாவுடைய சரித்திரம் கேட்பேன். அவர் கங்கையை கல்யாணம் பண்ணிக்கும்போது கங்கை ஒரு வார்த்தை சொன்னான், இதை பாருங்க, நான் பண்ணிக்காமல் இல்லை, பண்ணிக்கிறேன். நான் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் நீங்கள் எதிர்கேள்வி கேட்கப்படாது. இப்படி இருக்கு பாருங்க லைஃப். அதனால் இப்போ எல்லாரும் சொல்கிறா திஸ் ஜெனரேஷன் அப்படிங்கிறா. கங்கை நான் என்னன்னு கேட்டேன், நீங்கள் இந்த ஜெனரேஷனை தப்பு சொல்கிறீங்களே, கங்கை தானே சொன்னால் நான் என்ன பண்ணாலும் கேள்வி கேட்கப்படாதுன்னு. அதை நாங்கள் மேடையில் உட்காந்து சொல்லும்போது எல்லோரும் டிவோட்டடாக கேட்குறா. இந்த காலத்தில் யாராவது சொன்னால் தகராறாயிடுறது. அதனால் அவள் சொன்னால் என்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்கப்படாது. அவள் குழந்தை இட போனால் அந்த சரித்திரங்கள்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியாச்சு. இவள் சொன்னால் ஜலத்தையே காண்பிக்கப்படாது. இது இப்படிலாம் முடியுமா? இப்போ சாப்பாடில் முதல்ல நம்ம வைக்கும்போதே ஜலத்தை தான். பாவம் இந்த ராஜா எவ்வளோ நாள் சீக்ரெட்டாக பாவம் பக்கத்தில் ஜலத்தை வச்சுட்டு நீ அந்த பக்கம் திரும்பிக்கோயேன்னு சொல்லிட்டு போர்வையெல்லாம் போத்துன்னு குடிப்பார். இப்படிலாம் பண்ணியிருக்கார் ராஜா. இப்போ அடுத்த கேள்வி, அவள் குளிச்சாளான்னு. ஜலத்தையே பார்க்கப்படாதுன்னு சொல்லியாச்சோன்னு இது எவ்வளோ தகராறு பாருங்க. அந்த ராஜா ஒரு நாள் அப்படியே அவளோட நம்ம ஆற்றுலேயே இருக்கோமா, எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. வெளியில் போனால் அங்கே ஒரு லேக், பியூட்டிஃபுல் லேக். என்ன அதிரப்பள்ளி ஃபால்ஸ் அவங்க ஊர்கிட்ட இருக்கு, அதிரப்பள்ளி மாதிரி ஃபால்ஸ் மாதிரி ஏதோ ஒரு லேக். அங்கே போய் ஜலத்தை பார்த்துட்டா இந்த பெண், நான் காமிக்கப்படாதுன்னு சொன்னேன், நீங்கள் காமிச்சுட்டேள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேக்கில் மறைஞ்சு போயிட்டான். ராஜா வியந்து போயிட்டார், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினச்சா மறைஞ்சே போயிட்டாளே. அதனால் நிறைய பீப்புள் எல்லாம் கூப்பிட்டு பம்பை வச்சு எல்லா ஜலத்தையும் வெளில எடுத்தார். என்னெல்லாம் பண்ணியிருக்கா பாருங்க அந்த பெண்ணை பார்க்கறதுக்கு. பார்த்தா அங்கே ஒரே மண்டூக்கங்கள் நிறைய இருக்குது, ஃப்ராக்ஸ் நிறைய இருக்குது. அதில் ஃப்ராக் எல்லாம் கொல்ல ஆரம்பித்தார். அவருக்கு என்னென்னா ஏதோ ஒரு ஃப்ராக் இவ்வளோ ஷார்ட் விடுத்தோ என்னவோ, அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய ஃப்ராக் இருந்திருக்கு போல இருக்குது, எல்லாம் பார்த்து படித்தா தான் தெரியுது. அதனால் ஃப்ராக் எல்லாம் கொல்ல ஆரம்பித்தார். அப்போ அந்த ஃப்ராக் கூட்டத்தினுடைய கிங் ஃப்ராக், அந்த கிங் ஃப்ராக் வந்து சொல்லிட்டு, என் பொண்ணும் அவளுக்கு சுஷோபனான்னு பேர், அவள் எல்லா ராஜாக்களையும் இந்த மாதிரி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு ஜலத்துக்குள்ளே வந்துடுவோம், என்னெல்லாம் அவளுக்கு பொழுதுபோக்கு பாருங்க. அதனால் என் பொண்ணை மன்னிச்சு விட்டுருங்கோ அப்படின்னு சொன்னோடனே சுஷோபனாவை கொண்டு வரார் அந்த ஃப்ராக், கிங் ஃப்ராக். அவர் என்ன பண்ணுறார், இந்த சுஷோபனாக்கும் பரீட்சித்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். ஃப்ராகோட பொண்ணவும். நான் கம்போடியாவுக்கு போயிருந்தேன். கம்போடியாவுக்கு போகும்போது எங்கள் கைடு இருந்தால், நான் எங்கே போனாலும் எங்கேயாவது யாத்திராலாம் கூட்டுன்னு போனால் கூட பரிச்சாரக்காலை கூட்டுன்னு போய்டுறது. ஏன்னா நம்மளை நம்பி ஒரு 100 பேர் வர, அவளுக்கு ஒழுங்காக ஒரு முளைக்குழம்பாவது பண்ணி போடணும், அங்கெல்லாம் என்ன கிடைக்குமோ. நாங்கள் எல்லா கோவிலெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சாயங்காலம் எங்கள் கைடு சொன்னால் நீங்கள் இந்த தெரு வழியாக போங்கோ, என்ன ஷாப்பிங்லாம் நல்லா இருக்கும். சரி அப்படியே அந்த பக்கமாக போனால் போட்டிருக்கு பப் ஸ்ட்ரீட் அப்படின்னு போட்டிருக்கு. சரி பப் ஸ்ட்ரீட்டில் போகலாமேன்னு போனால் க்ராக்கடைல் அப்படின்னு ஒரு இடத்துல போட்டிருக்கு. நான் க்ராக்கடைல்னால் இந்த நம்ம ஊரில் டிஷர்ட் பிராண்ட் ஒன்று க்ராக்கடைல்னு உண்டு. க்ராக்கடைல் பிராண்ட் இருக்கும்னு கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா நிஜம் க்ராக்கடைலில் நல்லா இந்த கத்திரிக்காயை சுட்டு ஆற்றுல பண்ணுவார், அந்த மாதிரி பண்ணிட்டு. ஐயோ இது என்னது, இது வந்து இப்போ கஜேந்திர மோக்ஷ கதையே மாறிடும் போல இருக்குது. ஏன்னா இந்த நாட்டில் வந்துன்னா பெருமாள்லாம் வந்து காப்பாற்றவே வேண்டாம், இவாளே காப்பாற்றிடுவா முதல்ல கிட்டேருந்து. அதனால சொல்லிவிட்டு நான் அப்படி வந்துட்டேன். என் கைடு அந்த ஊர்க்காரி கூடவே வந்தா. கூட வந்து ஏதோ தெரிஞ்சாதான் சாட்டுந்தேன். சொன்னா வாட் ஆர் யூ ஈட்டிங் அப்படின்னா, கர்ட் வித் ரைஸ், வில் இட் டேஸ்ட் குட், இட் டேஸ்ட் லைக் ஹெவன் அப்படின்னா. அவளுக்கு இன்னும் புரியல பாவம்.
வாட் ஆல் யூ ஈட் அப்படின்னா நமக்கு என்ன லிஸ்ட்டே ரொம்ப குறைச்சலாச்சே. அதனால் வெங்காயம் கிடையாது, பூண்டு கிடையாது, முருங்கைக்காய் கிடையாது, முள்ளங்கி கிடையாது, நூல்கோல் கிடையாது, எதுவுமே பாக்கி இருக்கிற கறிகாயெல்லாம் சொன்னேன். யூ ஹவ் நாட் ஈவன் டேஸ்டட் ஃப்ராக். அவளுக்கு அதுதான் பேஸ், அங்கேருந்து ஆரம்பிக்கிறது. அதான் சிஷ்டாச்சாரமே, ஆச்சாரமே, பரிசேஷனம் பண்ணணும்னா முதல்ல ஃப்ராக்லேருந்து ஆரம்பிக்கிறது. எதுக்கு சொல்ல வந்தேன், ஃப்ராகை சாப்பிடுவாளான்னு ஒரு சந்தேகம் இருக்கே, ஃப்ராக் நம்மளை சாப்பிடுமான்னு அந்த காலத்துலலாம் இருந்திருக்கா பாருங்க. நமக்கு மண்டூக்கம்னு சொன்னாலே ஒரு ஃப்ராக். அந்த ஃப்ராகை பேஸ் பண்ணி ஒரு கதை. சுஷோபனாவை கல்யாணம் பண்ணிட்டார் பரீட்சித். 3 பிள்ளையை பெத்தெடுத்தார். ஷலன், தலன், பலன் 3 பிள்ளையை பெத்தெடுத்தார். இல்லை முதல் பிள்ளை ஷலன் வேட்டையாட போனான். அப்பாவை போல பிள்ளை, அவன் வேட்டையாட போயிருக்கான். அப்பா அவனுடைய சாரதி சொன்னான், வாமி குதிரைகள் இருந்தால் உன்னால் நன்னா வேட்டைக்கு போக முடியும் ராஜா. இந்த சாதாரண குதிரையெல்லாம் ஓடவே மாட்டேங்கிறது, நமக்குலாம் ஸ்ட்ராங் குதிரை ஓடணும். அந்த காலத்துலலாம் அரேபியாலேருந்து குதிரை வரும்னு சொல்லுவாள். அரேபியா குதிரையெல்லாம் ரொம்ப வசதி அப்படின்னு நமக்கு கிரந்தங்கள்லேயே வரும். அதனால் சைந்தவம்னு பேர். சைந்தவம்னா என்ன, சிந்து தேசத்து விஷயங்கள். சைந்தவம்னா குதிரை. சைந்தவம்னா இன்னொரு அர்த்தம் உண்டு. என்ன? வெரி குட், உப்பு. உப்புக்கு சைந்தவம்னு பேர். என்ன? சிந்து ஜாத்தே, கடல்லேந்து வந்தது சைந்தவம், உப்பு. அதனால அந்த காலத்தில் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் கொடுப்பா. சைந்தவம்ங்கிற சப்தத்துக்கு குதிரையும் அர்த்தம், சைந்தவம்ங்கிற சப்தத்துக்கு உப்பும் அர்த்தம். அது எப்படி புரிஞ்சுப்போம்? கான்டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி. இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், சைந்தவத்தை கொண்டானா குதிரையாக கொண்டு நிறுத்துவா, உப்பு தான் வேணும் அந்த இடத்துல. அதனால சைந்தவம்ன்ற குதிரை அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ். இவர் சொன்னார், நமக்கு இருக்கிற குதிரையெல்லாம் ஓடவே மாட்டேங்கிறது ராஜா, அது சாதாரண கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் மாதிரி போகிறது, நமக்கு சதாப்தி மாதிரி போகிற குதிரை வேணும், வாமி குதிரைகள் வேணும். அப்போ சாரதி இப்படி சொன்ன உடனே இந்த ஷலன் கேட்டான், வாமி குதிரைகள் யார்கிட்ட இருக்கு? அது வாமதேவருங்கிற ரிஷி கிட்ட இருக்கு, அவரோட ஆசிரமத்தில் 2 குதிரை வச்சுட்டு இருக்கார். இப்போ அடுத்த கேள்வி நீங்கள் என்ன கேட்கப்படாது, எதுக்கு ரிஷிக்கு எதுக்கு குதிரை தேவைன்னு ஏதோ வியாசர் சொல்கிறாரேங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். வாமதேவருடைய ஆசிரமத்தில் வாமி குதிரைகள் இருக்கு, அவர்கிட்ட போய் கூட்டுக்கும். ஷலன் என்ன பண்ணா, நேர போய் வாமதேவர்கிட்ட குதிரையை கொடுங்கோ அப்படின்னு கேட்டான். கொடுக்குறேன்ப்பா, நேக்கு என்ன கொடுக்கறதில்ல, ஆனால் நீ மறுபடியும் திருப்பி கொடுத்துடணும். ஏன்னா நிறைய பேர் வாங்கிட்ட வசூல் திருப்பி கொடுக்கவே மாட்டான், அதனால் திருப்பி கொடுத்துடணும். சரின்னு விட்டான் ஷலன். கொடுத்துருப்பானோ? கொடுக்கவே இல்லை. கொடுக்கவே இல்லாததுனால இந்த வாமதேவர் சபிச்சுட்டார். பாருங்க, இதில் தினம் ஒரு 4-5 ஷாப்பம் மினிமம் நான் என் கதையில் சொல்லிட்டு வரேன். அயஸ்மய கோர ரூப மகாந்தஸ்சத்வாரோ வா யாது தானா சுரௌத்ராஹ மயா பிரயுக்தஸ்வதமீப்சமானா வஹந்து த்வாம் சீதசுலாஸ்சதுர்தா. ஒன்ன ஆயுதங்கள் வச்சு 4 ராட்சசாள் வந்து கொன்னுடுவான்னர். வாமதேவர் சொன்ன மாதிரியே ஷலன் அவனை கொன்னாச்சு 4 அரக்கர்கள். இப்போ அடுத்தது பரீட்சித் பார்த்தார், வயசாகிடுத்து, ஷலனும் போயாச்சு. அடுத்த பிள்ளை தளனை ராஜாவாக்கினார். தளனை ராஜாவாக்கி அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சார். அந்த கல்யாணம் பண்ணின்னு வந்த அந்த பத்னி வந்து சொன்னா, ஏதாவது நீங்கள் யாருக்காவது பாக்கி வச்சிருக்கீங்களா? ஒன்று அப்படி இருக்கா மாதிரி தெரியலையே. இல்லை, உங்கள் அண்ணா வந்து வாமி குதிரைகளை கொடுக்கணுமே வாமதேவருக்கு, அது பார்க்கலாம் அப்புறம், அப்படி மட்டும் சொல்லாதீங்கோ, நான் சொல்கிறத கேளுங்கோ, ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு வஸ்துவை வாங்கிட்டா திருப்பி கொடுத்துருங்கோ அப்படின்னு திருப்பி கொடுத்தாச்சு. இவ்வளோதான் சார் கதை. என்ன சார் இது சம்பந்தமே இல்லாத மார்க்கண்டேயர் ஏதோ குதிரை கதையெல்லாம் உட்காந்து சொல்லிட்டு இருக்காருன்னா, நமக்கு லைஃப்பில் தெர் ஆர் மெனி 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 இன்ஸ்டன்சஸ் வேர் வி மே பாரோ ஃப்ரம் அதர்ஸ். நம்ம இப்போ அம்மா கிட்டேயே, அம்மா 100 ரூபா கொடு அப்படின்னு வாங்கிக்கிறோம். அம்மா கொண்டு நம்ம திருப்பி அந்த 100 ரூபா கொடுத்தாதான் வாழ்க்கை ஓடுங்கிறது இல்லை, அவள் கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லிவிடுவோம். ஆனால் உதவிக்குன்னு பெத்த அம்மா கிட்டேந்து கூட 100 ரூபா வாங்கினா சாஸ்திரம் திருப்பி கொடுக்கணுங்கிறது. அவளை கிஃப்ட் பண்ணா அது வேற, தட் இஸ் டிஃப்ரெண்ட். எதுக்கு இது சொல்ல வந்தேன், நம்ம ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கின்ற வஸ்துவோடு சேர்ந்து அந்த கர்மாவையும் கிட்டத்தட்ட சேர்த்து வாங்கிக்கிறோம். அவள் உழைச்சிருக்கா இல்லையா, அதையும் சேர்த்து வாங்கிக்கிறோம். நம்ம மறந்துவிட்டேன், ஐயோ எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கொடுத்துருப்பேனே, இப்படிலாம் சொல்லவே கூடாது. ஒருத்தர்கிட்டேருந்து இந்த சம்பவத்தை மார்க்கண்டேயர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, யுதிஷ்டிரா நீ என்னெல்லாம் அபச்சாரப்பட்டியோ, என்ன கர்மாவசியமோ தெரியல, 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம், பத்னியை உன் கண் எதிர்க்க வஸ்திராபகரணம் பண்றா, இதெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டியதாயிடுது.
இனிமேலாவது வரக்கூடிய காலத்துல இப்போ பண்ணக்கூடிய எந்த செயலுடைய கர்மாவும் உன்னை தீண்டாம இருக்க நான் இந்த கதைகள்லாம் சொல்றேன். ஓன்லி த்ரூ ஹிஸ்டரி யூ கேன் லேர்ன் லெசன்ஸ். அப்பா அம்மா என்ன சொல்லுவா ஆத்துல, இதை பாருடா எனக்கு நடந்த விஷயத்த சொல்றேன், அந்த விஷயம் உனக்கு நடக்காம பார்த்துக்கோ. இங்கிலீஷ்ல ஒன்று சொல்வா, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃபும்பா, பட் எவ்ரி பேரண்ட் வில் டிசையர் தட் ஹிஸ்ட்ரி ஷுட் நாட் ரிப்பீட். நமக்கு இருந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைப்பா. அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து மார்க்கண்டேயர் சொல்லக்கூடிய விஷயத்தை கிரகிச்சுண்டாராம் யுதிஷ்டிரன்.